So we're dealing with ethics and terms of audit engagement, chapter number 11. ஓகேவா? ஸோ எத்திக்ஸ்ன்றது பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ் இஸ் லைக் ஸ்பிரிட்லேருந்து வரணும். ஓகேவா? நான் வந்து ஒரு ரூல் இருக்குது, ஒரு லா இருக்குது, நான் லீகலாக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், நான் வந்து லீகலி நான் எதுவுமே மிஸ்டேக்கே பண்ணல பாருங்கள் அப்படின்னு கோயிங் பை த புக்ஸ் இஸ் நாட் ஆக்சுவலி த ரிக்வயர்மெண்ட். ஓகேவா? நம்ம இன்டென்ஷனலி லைக் வேர்டை விட லீகல் வேர்ட்ஸை விட ஸ்பிரிட்டுக்கு வந்து இட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் தி எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இன் பிரின்சிபல் நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், நம்ம கரெக்டான விஷயத்தை தான் செய்யணும், அந்த மாதிரி. ஸோ பிரின்சிபல் ஓரியன்டாக தான் நம்ம வந்து எத்திக்ஸை பார்க்கணுமே தவிர we should not see ethics in terms of வேர்ட்ஸ் அலோன், லீகல் வேர்ட்ஸ் மட்டுமே நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 மெயினாக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு why would we have to லைக் இது மாதிரி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிலாம் நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் லாயர்லாம் இருக்காங்கன்னா அவங்கள நம்பி தான் ஒரு கிளைண்ட் வந்து அவங்கள பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, உண்மையை சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட. அப்போ அவங்க என்ன பண்ணணும், கிளைண்ட்டோட எந்த விஷயத்தையும் வெளில சொல்லக்கூடாது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஒரு டாக்டராக இருந்தால் பர்டிகுலர் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு டாக்டர் அண்ட் லாயரோட ப்ரொஃபஷனுக்கு ஹை வேல்யூ இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு பிஸ்னஸோட என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து அவரோட கையில் இருக்குது. ஸோ அவரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்ட் பண்ணால் நம்மளோட மொத்த டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், ஒரு ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் he should be very 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 ethical. okay, when it comes to the carrying out of professional responsibility பண்ணும்போது he should be very 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 எத்திக்கல். இப்போ எத்திக்கல் அப்படிங்கிறது என்னன்றது தான் இப்போ இங்கே டவுட்டே ஆகும். ஏன்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ரெண்டு பேஸ் இருக்குது. ஒன்று வந்து லீகல் அப்ரோச்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்பிரிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு டு யூ கால், அந்த வேர்ட்ஸை தாண்டி அதுக்கு அந்த வேர்ட் எதனால் சொல்லப்பட்டிருக்கு, அதனோட உள்ள அர்த்தம் என்ன, அதோட எசன்ஸ் என்ன, அதுக்கு நம்ம வந்து ஆர் வி அப்ஹோல்டிங் தி எசன்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் அந்த வேர்டுக்கு லீகலி நான் அதில் மாட்ட மாட்டேன்ப்பா, அது வரைக்கும் நான் வந்து என்னை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பட் நான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன் அப்படின்னா எது வந்து எத்திக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த பேராகிராஃபில் தி ஹவ் டிஸ்கஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்திக்ஸ் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று பிரின்சிபல்ஸ் பேஸ்டு, இன்னொன்று ரூல்ஸ் பேஸ்டு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னா அது எத்திக்ஸ் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபல் பேஸ்டு தான் எத்திக்ஸ் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா யூ ஹவ் டு ரைட் தட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது பிரின்சிபல்ஸ் பேஸ்டு. ஓகேவா? நீங்கள் இன்டெகிரிட்டியோடு இருக்கணும்னா இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். சில நேரத்தில் டைலமா வரும், எதுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஏன்னா ரெண்டு விஷயமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் எத்திக்கலாக தான் நடந்துக்கணும், அந்த இடத்துல பிரின்சிபல் ஓரியன்டாக நடந்துக்கணும். உங்களை நம்பி ஒரு பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் ப்ராப்பராக நடந்துக்கணும். ஸோ இட் இஸ் மோர் பிரின்சிபல் ஓரியன்ட் அண்ட் நாட் ஜஸ்ட் ரூல் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? And then they're talking about fundamentally there are certain principles for professional ethics and behavior. ஓகேவா? அப்போது அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1 we are talking about integrity. இன்டெகிரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டெகிரிட்டினா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, ஆனஸ்ட்டாக இருக்கிறது. ஓகே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து உண்மையை மட்டும் பேசுறது, ட்ரூத்ஃபுல்னஸ், எவ்ரி திங் ஷுட் பி ஃபேராக, ஜஸ்டிஃபைபிளாக, கரெக்டாக இருக்கிறது, இதுதான் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதோட அசோசியேட் ஆகிருக்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட் வந்து ஷல் நாட் என்ன செய்யவே கூடாதான், தெரிஞ்சு ஒரு knowingly he should not be associated with reports, returns, communications or any other information where the professional accountant believes that the information contains a materially false or misleading statement. அதாவது அவருக்கு தெரிஞ்சு, இது தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சும், இது தவறுன்னு அவருக்கு தெரிஞ்சும், மெட்டீரியலி ஃபால்ஸுன்னு அது தெரிஞ்சும், இது மிஸ்லீடிங்கான ஸ்டேட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சும் அவர் ஒரு விஷயத்தை ஒரு ரிப்போர்ட்டில் பார்க்குறாரு, ஒரு ரிட்டர்ன்ஸில் பார்க்குறாரு, ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்க்குறாரு, இது அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சும் அவர் அமைதியாக இருக்காருன்னா அது டெஃபினட்டாக இட் இஸ் எத்திக்கலி ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க பாருங்கள், ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷல் நாட் knowingly be associated with reports, returns, communications or any other information where the accountant believes that the information contained in that report or whatever is materially false or misleading. Okay, and then it contains statements or information
தட் இஸ் ப்ரொவைடட் நெக்லிஜென்ட்லி. அதாவது அதை பற்றின அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் என்னென்ன விஷயம் சொல்கிறீங்களோ அதில் அவ்வளோ தூரம் கேர் எடுத்து டிலிஜெண்ட்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணணும். பட் சம்ஹவ் அதை நீங்கள் ரொம்ப நெக்லிஜெண்ட்டாக அந்த கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இல்லைனா they have omitted certain information from that. அண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் பர்சனாக உங்களுக்கு தெரியும், இந்த சில விஷயங்களை நீங்கள் ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக படிக்கக்கூடிய யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொடுக்கணும். அப்போது இஃப் யூஆர் ப்ரொவைடிங் சம் இன்ஃபர்மேஷன் நெக்லிஜென்ட்லி ஆர் யூஆர் ஒமிட்டிங் சம் இன்ஃபர்மேஷன் ஆர் யூஆர் obscuring the required information where such information or obscurity would be misleading. ஒரு விஷயம் மிஸ்லீட் பண்ணணும்னு தெரிஞ்சும் அதை ஒமிட் பண்ணுறீங்க, அதை அப்ஸ்க்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி எத்திக்கலி ராங். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெகிரிட்டிங்கிறத நீங்கள் அப்ஹோல்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. நம்பர் 2, அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டின்னா என்ன தெரியுமா? இட் சேஸ் தட் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காதீங்க, இவங்க முக்கியம் அவங்க முக்கியம், இவங்களை ரொம்ப நாளாக தெரியுமே, ஐயோ இந்த கம்பெனியில் இருக்க டிரெக்டரை நமக்கு ரொம்ப நாளாக தெரியுமே, இவர் சொல்லி நம்மளால் செய்ய முடியலையா, ஐயோ பாவம் தெரியாமல் எதுவும் மிஸ்டேக் பண்ணுறாரு, இவரை பண்ணிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நீங்கள் எதையும் பண்ணாதீங்க. எல்லா சூழ்நிலையிலையுமே யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தால் ஸ்டாண்ட் வித் எத்திக்ஸு, ஸ்டாண்ட் வித் ஃபேர்னஸ், ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ். நீங்கள் இது பக்கம் தான் நிற்கணும். யூ ஷுட் நாட் ஹெல்ப் த பீப்புள் பிகாஸ் தே ஆர் வெரி ஃபெமிலியர் டு யூ, பிகாஸ் யூ ஆர் வெரி சிம்பத்தட்டிக். இதெல்லாம் நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. பி ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? the principle of objectivity requires an auditor not to compromise the professional judgment because of bias, conflict of interest or undue influence. உங்களுக்கு ரொம்ப நாளாக அவரை தெரியும், அவர் உங்களை ரொம்ப வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரு, ப்ளீஸ் என்னை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு. அதனாலலாம் நீங்கள் அவரை என்ன பண்ணக்கூடாது? ஹெல்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போதுமே வந்து அன்பயஸ்டாக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே நீங்கள் இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இன்டெகிரிட்டி பார்த்தோம். நம்பர் 2 அப்ஜெக்டிவிட்டி பார்த்தோம். நம்பர் 3 வந்து நம்ம ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் ஸ்கில் அண்ட் கேர். ப்ரொஃபஷ்னலி நீங்கள் குவாலிஃபைட் சிஏவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு டிசிஎஸ் மாதிரியான ஒரு பெரிய ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸு, அவங்களோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதோட சேல்ஸு, அது எப்படி அவங்க ரெவென்யூவை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக டிஜிட்டல் ஆடிட்டிங்கில் ஆர் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பிஸ்னஸ் ப்ராசஸ். அப்போது ஒரு கம்பெனி நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் வில் பி ஏபிள் டு ஆடிட். ஸோ ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ராசஸ் தெரியணும் அப்படின்னா அந்த யூனிக்கான கம்பெனியினுடைய யூனிக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு யூ ஷுட் பி கேப்பபிள், யூ ஷுட் பி ஹேவிங் தட் ரிக்வெசிட் ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் பேப்பர்லேயும் இருக்கணும், டெக்னிக்கலாகவும் இருக்கணும், உங்களோட கேப்பபிலிட்டி இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பி கால்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஸ்கெப்டிசிசம், ப்ரொஃபஷ்னல் கேர், ப்ரொஃபஷ்னல் பிஹேவியர் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காம்பிட்டன்ஸ் அண்ட் டியூ கேர் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே எடுக்கணும். கரண்ட்டாக இப்போ என்ன டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, கரண்ட்டாக இப்போ என்னென்னலாம் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க, ஓகேவா, நீங்கள் இந்த பேங்க் ஆடிட் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஆஃப்டர் சிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு டூ திஸ் ஆடிட். அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சா தான் யூ கேன் டூ இட். அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலி நீங்கள் காம்பிட்டெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் வி டாக்கிங் அபவுட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அஃப்கோர்ஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. டாக்டர், லாயர், ஆடிட்டர் இவங்க எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம கிளைண்ட் நம்மளை நம்பி அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் முதற்கொண்டு தெல் கிவ் யூ. யூசர் ஐடியிலேருந்து பாஸ்வேர்ட்லேருந்து ஆத்தென்டிகேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் இட் ஒன்லி ஃபார் த பெனிஃபிட் அண்ட் ஃபார் த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி அண்ட் நாட் ஃபார் எனிபடி எல்ஸ். அன்லெஸ் செபி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் லீகலி நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுத்து தான் ஆகணும் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் அட் லார்ஜ், ஃபார் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அட் லார்ஜ் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுத்து தான் ஆகணும்னு லீகலி நம்மளை வந்து பைண்ட் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து கம்பெனியோட டீட்டெயில்ஸை வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். அதர்வைஸ் we should not disclose the company's information anywhere else. So confidentiality is one of the most important trust related issue, Madhu. It's very important, okay?
and then we're talking about இதில் வந்து நீங்கள் வந்து you just have to study whether you are practicing chartered accountant or whether you're just providing some service in whatever capacity. நீங்கள் டெஃபினட்டாக அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். however such confidential information நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா when it is required by law. லீகலி உங்களை வந்து சில இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போது வித் த ஹெல்ப் ஆஃப் லீகல் பைண்டிங் டு டூ ஸோ நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலி உங்களோட பிஹேவியர் கூட இட் ஹேஸ் டு பி வெரி ப்ரொஃபஷ்னல். இது நீங்கள் படிச்சு பாருங்களேன். இட் ரிக்வயர்ஸ் அன் அக்கௌண்டன்ட் டு கம்ப்ளை வித் ரெலவெண்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அவாய்ட் எனி காண்டக்ட் that the accountant knows or should know might discredit the profession. See, ஒரு ப்ரொஃபஷனே டிஸ்கிரெடிட் பண்ணுற மாதிரி எந்த பிஹேவியரும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கம்பெனி தட் யூர் ஆடிட்டிங், நீங்கள் அதை கையில் வச்சுருக்கீங்க. ஆடிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 2 months ஆகுது, 3 months ஆகுது, அந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க, எங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுங்க, ஆடிட் முடிஞ்சிருச்சு, ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க, 2-3 monthsக்கு மேலே ஆகிடுச்சு, எங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் அதை திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகிடும்னா நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு ஒரு டிஸ்ரெப்யூட் ஆகிடும். ஓகே, நம்மளோட ப்ரொஃபஷனல் பிஹேவியருக்கு வந்து அது ஒரு இழுக்காயிடும். ஸோ ப்ரொஃபஷ்னலி நம்ம பிஹேவ் பண்ணணும். வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ்ன்னு நமக்கு தெரியணும். அந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி கரெக்டாக அது பிஹேவ் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டன்ட் வந்து ஷெல் நாட், தெரிஞ்சே அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா he shall not engage in employment, occupation or any activity that impairs or might impair the integrity, objectivity or good repute of the profession. See, நம்ம ப்ரொஃபஷனுக்கு this is going to bring disreputeன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிலையோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்லையோ இல்லை சர்வீஸ்லையோ எதுலேயுமே நம்ம அதை பண்ணவே கூடாது. ஓகே, so you have to uphold the fundamental principles. So you have 2 questions here. Question number 1, என்ன கேட்குறாங்க, Suryakantam has conducted audit of accounts of an entity for a particular year. Okay, C Institute has issued a letter to him relating to certain matters concerning audit. Okay, ஏதோ விஷயம் கேட்குறாங்க போல C Institute. இவர் வந்து பாதரவே பண்ணல போல, அதை பற்றி எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கவே இல்லை. Discuss which fundamental principle governing professional ethics is disregarded by him. Of course integrity தான் இல்லை, பிகாஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆனஸ்ட்டாக என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணோம்ல. பிகாஸ் C Institute நம்மகிட்ட ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, சர்டன் மேட்டர்ஸ் கன்சர்னிங் ஆடிட் நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்கணும். பட் நம்ம அதை பற்றி கொடுக்கவே இல்லை. we did not even botherனா கண்டிப்பாக இட்ஸ் ரிலேட்டட் டு இன்டெகிரிட்டி தான். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், we've seen thatல இந்த செகண்ட் பேராகிராஃபில் பாருங்கள், this paragraph you should see. A professional accountant shall not knowingly be associated with reports, returns, communications or other information where the accountant believes that the information contains a materially false or misleading statement, contains statements or information provided negligently or omit பண்ணிடுறாங்க required information where objectivity or obscurity would be misleading. Of course நம்ம வந்து அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை we should be able to give. Okay, and then we are having the testing number 2. Okay, a chartered accountant in practice issued a certificate showing original cost of plant and machinery installed in premises of a client for 9 crore rupees to save some of the regulatory fees. However, original cost of plant and machinery was 15 crore rupees as per records of the client. Which fundamental principles are we violating? See, இதில் வந்து 2-3 விஷயங்களை நம்ம ஆட் பண்ணலாம். So we'll see the book back answers. Okay, because உங்களுக்கு வந்து that will give you, you know, wait a second. See here, for the first question also we can use both integrity and professional behavior because they have included the professional behavior பாருங்க. because C Institute நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ப்ராப்பராக பதில் சொல்லலை, ஆர் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஒமிட் பண்ணிட்டோம் சொல்கிறதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஆனஸ்ட்டாக இல்லைல்ல அந்த இடத்துல. அப்போ நம்ம யூ கேன் ஐதர் கோட் திஸ் இன்டெகிரிட்டி ஆர் யூ கேன் கோட் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க, நம்ம அதுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல, ஸோ ப்ரொஃபஷ்னலி வி ஹவ் பீன் அட் ஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு அந்த சூரியகாந்தம் கொஷனுக்கு யூ கேன் கோட் போத் இன்டெகிரிட்டி ஆர் ஐ வுட் சே ப்ரொஃபஷனல் பிஹேவியர் நீங்கள் கோட் பண்ணலாம். பிகாஸ் அவங்க நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, கொடுக்க வேண்டியது நம்ம கடமை, பட் we did not give, we did not act professionally. So they say failure to reply to professional body smacks of lack of courtesy and professional responsibility. So principle of professional behavior வந்து is disregarded. ரெண்டாவதுல என்ன சொல்கிறாங்கன்னா 9 crore நீங்கள் போட்டிருக்கீங்க, பட் ஆக்சுவலி 15 crore இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே இன்டெகிரிட்டி தான் பாதிக்கப்படுது. ஸோ இன்டெகிரிட்டி ரிக்வயர்ஸ் தட் அந்த செகண்ட் பேராகிராஃப் அப்படி ஃபுல்லாக எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கிவன் கேஸ் ஃபால்ஸ் சர்டிஃபிகேட் இஸ் knowingly issued by the CA.
அப்போ therefore fundamental principles of integrity is violated அப்படி சொல்கிறாங்க. இதான் செகண்ட் கொஷனுக்கு ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் திஸ் ஷுட் ஹவ் ஹெல்ப்ட் யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங் these concepts of என்னென்ன கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம், you know, right? Wait a second, please wait a second. Yes, taka. Yes, how many pages have we completed? We completed around 5 to 6 pages, I guess. Yeah, principles of approach, how many yes, here we were. Confidentiality, professional behavior and understanding of taste of understanding, number 2. So first one வந்து சூரியகாந்தம், he has not even bothered. See, actually அவங்க ஒரு question கேட்டு நம்ம போய் சொல்லியிருந்தா you can quote integrity. அவங்க question கேட்டிருக்காங்க பட் நம்ம ஆன்சரே கொடுக்கவே இல்லை அப்படின்னா you can quote professional behavior. So இங்கே see institute has asked you some letter for confirmation or ஏதோ indication கேட்டிருக்காங்க, you have sent something, நீங்கள் ஏதோ அனுப்பலை, omit பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஏதோ நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் omit பண்ணிட்டீங்கன்னா you can quotationல நீங்கள் என்ன கொடுக்கலாம், you can give the quotation of integrity and professional behavior. இங்கே வந்து அவர் ரெஸ்பாண்டே பண்ணலை அப்படின்னா அது ரொம்ப நெக்லிஜென்ட்டாக இருக்கார்ல, ரொம்ப தெனாவட்டாக இருக்கார்ல, அதனால் இட்ஸ் ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ஓகே, அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் டாக் அபவுட் independence of auditors and different threats that is going to act as a threat for the independence of the auditor. அது வந்து will deal with in the next chapter, I mean next video. Okay, thank you so much.